Good morning students, welcome back to our Google Classroom. In the last session we learned about multiplication, isn't it? So in this video we are going to learn about division. Let's start our lesson. So division பார்த்தீங்க அப்படின்னா division பொறுத்த வரைக்கும் four important things we must know. What are they? பார்த்தீங்கன்னா இந்த given example பாருங்க 729 8 ஆல டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ண போகிறோமோ அந்த நம்பரோட பேர் டிவிடெண்ட். ஓகே, எந்த நம்பர் இப்போ இதில் எந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ண போகிறோம் 729. ஸோ 729 இஸ் கால்ட் டிவிடெண்ட். ஓகே, எந்த நம்பரால் நம்ம அந்த வகுக்க போகிறோமோ டிவைட் பண்ண போகிறோமோ தட் இஸ் கால்ட் டிவிசர். ஓகே, இதில் எந்த நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம 8, isn't it? ஸோ 8 is a divisor. ஸோ 729 8 ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா we get some answer, isn't it? அந்த ஆன்சரோட பேர் பார்த்தீங்கன்னா தட் இஸ் குவாஷியன்ட். அதுக்கப்புறம் மீதம் ஏதாவது இருக்கும் இல்லையா, ஃபைனலாக மீதி ஏதாவது இருக்கும், 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், இட் கேன் பி எனி நம்பர். ஸோ அந்த மீதி இருக்கு இல்லையா அதோட பேர் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர். ஓகே, ஸோ டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா எந்த நம்பரை நம்ம வகுக்க போகிறோமோ டிவைட் பண்ண போகிறோமோ தட் இஸ் டிவைடண்ட். எந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ண போகிறோமோ தட் இஸ் டிவிசர். நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தட் இஸ் குவாஷியன்ட். மீதம் இருக்கக்கூடியதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர். ஓகே, so now look at this example 729 divided by 8. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பாருங்க 72 7ல் வந்து 8 போகுமானா போகாது, வேறு 72ல் 8 போகுமானா கண்டிப்பாக போகும் இல்லையா. ஸோ 72ல் எத்தனை 8s இருக்கு, 9 8s are 72. ஸோ 72ல் 72 போச்சுன்னா we get 0. இந்த நெக்ஸ்ட் டிஜிட் என்ன 9. ஸோ அந்த 9 டிஜிட்டை நான் கீழே இறக்குறேன். ஸோ 9ல் how many 8s are there in 9? Its answer is 1, isn't it? ஸோ அதனால் 1 8s 8 போட்டிருக்கேன். ஸோ 9ல் 8 போச்சுன்னா we get 1 is a remainder. ஸோ இதில் இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம டிவிடெண்ட் இருக்கு இல்லையா, அந்த டிவிடெண்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அதாவது குவாஷியன்ட்டையும் டிவிஷரையும் மல்டிப்ளை பண்ணி அதோடு நம்ம ரிமைண்டரை ஆட் பண்ணோம் அப்படின்னா we get the dividend. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்ம போட்டிருக்க எக்ஸாம்பிளே பாருங்கள், 91ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். 91 into 8 we get 728. அது கூட நம்ம இங்கே இருக்கக்கூடிய ரிமைண்டர் 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 729 which is equal to dividend. Okay, so this is how we have to check our answer. Now we move on to the next example 528 divided by 24. So 528 divided by 24 பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 528ல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் 5ல் 24 ஆப்வியஸாக போகாது. ஸோ we are move on to the next டிஜிட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், தட் இஸ் 52. 52ல் பார்த்தீங்கன்னா how many 24s are there in 52? ஸோ 52ல் பார்த்தீங்கன்னா எத்தனை 28 இருக்கும், எத்தனை 24 இருக்கும், தட் இஸ் 2, isn't it? 2 4s are 8, 2 2s are 4. ஸோ பார்த்தீங்கன்னா 2 24s are 48. ஸோ 52ல் 48 போச்சுன்னா we get remainder as 4. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிமைனிங் 1 term is there இல்லையா, அந்த டேர்மை நான் கீழே எடுத்துகிட்டு வரேன். ஸோ again 2 24s are 48, we get remainder as 0 and quotient as 22. Now I will show you one easy trick on division. Okay, if you follow this method you will be the champion on division. Are you ready to see the trick? Okay, now look at this method. Here they gave us 699 divided by 58, isn't it? So 698 58 ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிவிஷன் போடணும் அப்படின்னா நமக்கு என்ன டேபிள் தெரிஞ்சிருக்கணும், ஆக்சுவலி 58 டேபிள். நமக்கு 58 டேபிள்லாம் தெரியுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லை, 58 டேபிள் ஈஸியாகவே நம்ம எழுதிடலாம். ஸோ அதை எழுதுறதுக்கான ட்ரிக்கை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி. இந்த தேர் ஆஸ்கிங் 58 டேபிள், isn't it? நான் அதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஹாவ் டு புட் 1 2 3 up to 10. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் 1 2 3 வந்து 10 வரைக்கும் போட்டுக்கோங்க. இவங்க என்ன டிவைஸர் எதால் நம்ம வந்து டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த நம்பர் பாருங்கள். நம்பர் இஸ் 50
8. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், மேலே ஒரு பக்கம் வந்து 5னும் இன்னொரு பக்கம் நீங்கள் 8னும் போட்டுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 5 டேபிள்ஸ்க்கு என்னென்னலாம் ஆன்சர்ஸ் வருமோ, அதாவது 5 டேபிள்ஸில் வர்றதை 10 வரைக்கும் 5 1s are 5, 5 2s are 10, 5 3s are 15, 5 4s are 20 அப் டு 10 வரைக்கும் அந்த 5 டேபிளுக்கு வரக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நேராக எழுதிக்கோங்க. சிமிலர்லி 8 டேபிள் இருக்கு இல்லையா, அந்த 8 டேபிளுக்கு என்னென்ன வருமோ அந்த சொல்யூஷன்ஸையும் எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ ரெண்டுத்தையும் எழுதின பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லாஸ்ட் அதாவது 8 டேபிளோட இந்த ஒன்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் 8 6 4 2 0 8 6 4 2 0 இருக்கு இல்லையா, அந்த நம்பரை நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். சரிங்களா? கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஸோ அந்த மாதிரி அந்த சிங்கிள் அதாவது 8 டேபிளோட அந்த கார்னர் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸையும் ஆஸ் இட் இஸ் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிமைனிங் இங்கே இருக்கு இல்லையா, அந்த ரிமைனிங் நம்பர்ஸை ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், 5 + 0 we get 5, 10 + 1 we get 11, 15 + 2 we get 17, 20 + 3 we get 23, 25 + 4 we get 29, 30 + 4 we get 34, 35 + 5 we get 40, 40 + 6 it's 46, 45 + 7 it's 52, 50 + 8 it's 58. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இதை அப்படியே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த 58th டேபிள். ஓகேவா? இப்போ நம்ம இந்த டேபிளை யூஸ் பண்ணி இந்த டிவிஷனை போட முடியுமான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஸோ நான் இப்போ இந்த எக்ஸாம்பிள் நல்லா பாருங்கள். 699 அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 58ஆல் டிவைட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த 69 எடுத்துப்போம். ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா 69 வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேர்மில் வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்வியஸாக செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 116 வருது. வெரஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸில் மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வர்றதுனால 158 ஆர் 58 போட்டுக்கணும். இப்போது 69ல் 58 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும், இட்ஸ் 11 isn't it? ஸோ அந்த 11 போட்டிருக்கேன். அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன், இந்த 11 58ல் போகுமா, போகாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டிஜிட்டை கீழே இறக்குறேன். நெக்ஸ்ட் டிஜிட்டை கீழே இறக்குனா இங்கே என்ன ஆகும், இட்ஸ் 119. இப்போ நான் லுக் அட் திஸ் டேபிள். இந்த டேபிளை பார்த்தீங்க அப்படின்னா 119 பாருங்கள் எதுக்கும் நடுவில் வருது அப்படின்னா 116க்கும் 174க்கும் நடுவில் வருது. விச் மீன்ஸ் ரெண்டாவது டேபிள் அதாவது 2 times 58 பார்த்தீங்க அப்படின்னா 116 isn't it? ஸோ அதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே 2 times 58 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா we get 116. ஸோ 119ல் 116 போச்சுன்னா the remainder will be 3 and the quotient will be 12. Now I will show you one more example. Okay? Now look at this example. 843 அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 72ஆல் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், ஃபர்ஸ்ட் we should put 1 to 10 அப்படியே நம்ம நம்பர்ஸ் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய டிவிஷன் பார்த்தீங்கன்னா 72. அதனால 7 டேபிளுக்கான ஆன்சர்ஸையும் 2 டேபிளுக்கான ஆன்சர்ஸையும் நம்ம ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுத போகிறோம். ஸோ இதில் பாருங்கள் 7 டேபிள்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நான் இங்கே எழுதியிருக்கேன். 7 1s are 7, 7 2s are 14, 7 3s are 21, 7 4s are 28 அப் டு 10 வரைக்கும் எழுதியிருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 டேபிள்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தட் இஸ் 2 1s are 2, 2 2s are 4, 2 3s are 6 அந்த மாதிரி 10 வரைக்கும் எழுதியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்னேன் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 2 டேபிளில் இருக்கக்கூடிய ஒன்ஸ் டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்து நம்ம இங்கே எழுதணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், மீதி இருக்கக்கூடிய ரிமைண்டர் என்ன, மீதி இருக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம அப்படியே ஆட் பண்ணி போட போகிறோம். இப்போ பாருங்கள் 7 + 0 இட்ஸ் 7, 14 + 0 இட்ஸ் 14, 21 + 0 இட்ஸ் 21, 28 + 0 இட்ஸ் 28, 35 + 1 36, 42 + 1 இட்ஸ் 43, 49 + 1 it's 50, 56 + 1 it's 57, 63 + 1 it's 64, 70 + 2 it's 72. இப்போ இந்த டேபிளில் பாருங்கள் 843 72ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 84 இருக்கு இல்லையா, இந்த 84ல் எத்தனை 72 இருக்கும், 84 பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 72க்கும் 144க்கும் நடுவில் தான் வரும். அதனால் 1 டைம் போட்டிருக்கேன். 1 டைம் 72 72. ஸோ 84ல் 72 போச்சுன்னா மீதி ரிமைண்டர் எவ்வளோ இருக்கும், 12 isn't it? ஸோ அந்த 12 நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ 12ல் 72 போகுனா போகாது. த நெக்ஸ்ட் டிஜிட் என்னது 3, அந்த 3யை நான் கீழே இறக்கியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 123 இருக்குது. ஸோ இந்த டேபிளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 123 வந்து ஆப்வியஸாக இந்த 72க்கும் 144க்கும் நடுவில் தான் வரும்.
அதனால நான் again one time போட்டிருக்கேன். 1 times 72 is 72. The remainder will be 51. This is how we can divide any number, any 2-digit numbers. Okay, if you try this, you will surely do any kind of division method. Okay, so any kind of division, என்ன நம்பர் கொடுத்தாலும் ஒரு 69 ஆகட்டும், 85 ஆகட்டும், இல்லை 99 ஆகட்டும், எந்த டிவிஷன் கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் தட் டுடே. ஜஸ்ட் கீப் ப்ராக்டிஸ், always practice. Okay, stay safe. Thank you students.